ஓம் நம சிவாய. ஓம் குருபாதம் சரணம். ஐயா கலிமூர்த்தி, விழுப்புரம். கொள்ளிடம் ஆற்றில் அங்காள பரமேஸ்வரி உடல் கட்டு தீட்சை கலந்துக்கிட்டேன். அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த அளவுக்கு மிக அற்புதமான பயிற்சி. ஐயாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். ஐயா அவர்கள் இந்த அங்காள பரமேஸ்வரி தீட்சை பயிற்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நண்பர்களுக்கும், மாந்திரிக கலையில் உள்ள ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூட்டு பிரார்த்தனைன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. என்னால் தனிப்பட்ட ஒரு மனிதரால் ஒரு காட்சியை நான் பார்க்க முடியாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஜலத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்தது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னை பாதுகாப்பாக கொண்டு வந்து கரையை சேர்த்தது, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத என்னை கொண்டாந்து கரையை சேர்த்து என்னை வழி நடத்தி பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு வந்து விட்ட நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அங்கே வந்த ஒவ்வொரு கலைப்பயிற்சிக்கு வந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றி ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தப்பிச்சு தருது, கண்ணெல்லாம் நிலச்சி போச்சு அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் பய உணர்வு. இந்த அளவுக்கு நமக்கு இந்த அம்மா காட்சி கொடுத்துருக்குறாங்களேன்னு சொல்லிட்டு பயம். நான் ஒரு தனிப்பட்ட மனிதனால் ஒரு தீட்சியை வாங்க முடியாது. என்னதான் மந்திரம் சொன்னாலும் சரி, தனிப்பட்ட முறையில் ஒருத்தரால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த கொள்ளிடம் ஆற்றில் நடந்த பயிற்சி கூட்டு பிரார்த்தனைன்றதுனால அப்படின்றது கிடையாது. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். கூட்டு பிரார்த்தனையில் எனக்கு மிக அற்புதமான காட்சி கொடுத்துருந்துருக்காங்க. ஒவ்வொருத்தருமே இப்போ சாட்சி சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்துவ மதத்தை தான் சொல்லுவாங்க. சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் நினைப்பேன் சின்ன வயசில், இதெல்லாம் உண்மையா, நம்ம மதத்துலேயும் இப்படி ஒன்று நடக்குமா அப்படின்னு நான் வெகு நாள் எனக்கு ஒரு கனவு. இது குறி சொல்கிறேன்னே தவிர எனக்கு ஏதோ சின்ன வயசில் வந்த அருளால் நான் குறி சொல்லின்னு வந்தேனே தவிர, எனக்கு இப்போ நடந்தது ஒரு பெரிய காட்சி. அந்த அளவுக்கு ஐயா எனக்கு அந்த பயிற்சியை கொடுத்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயா சொன்னார், 2 நாளைக்கு பூஜை பண்ணாதீங்க அப்படின்னாரு, மந்திரம் எதுவும் சொல்லாதீங்கன்னாரு. நான் அதோ மாதிரி சொல்லலை. 2 நாள், நான் ஒரு வாரம் சொல்லலை. வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நான் குறியில் உட்காந்தேன். இத்தனை வருஷம் நான் ஒரு 8 வருஷமாக வாக்கு சொல்லின்னு வரேன். இத்தனை வருஷம் சொன்ன வாக்கை விட எனக்கு இந்த 2 நாளையில், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாளில் எனக்கு ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை, அந்த கொள்ளிடம் ஆற்றில் எனக்கு காட்சி கொடுத்தது உண்மையாக இருந்தால் எனக்கு இறங்கி வாக்கு சொல்லு, நல்ல வார்த்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னார். அதே மாதிரி நான் 2 நாளும் வாக்கில் நிற்கும்போது நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே எனக்கு அங்கே இருந்ததை விட இங்கே ரொம்ப அதிகமான உச்சாட்டம், ரொம்ப அதிகமான ஒரு வாக்கு. ஜனங்க இவ்வளோ நாள் வாக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு தெரியாது. உட்காந்து என்கிட்ட சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு வாக்கு பலிதமாக இருக்குது. நான் மட்டும் இது கண்ட பலன் இல்லை, மற்றவங்களுக்கும் வந்த இது கலைப்பயிற்சிக்கு வந்தவங்க, இந்த மாந்திரிக கலையில் வந்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் இதை மாதிரி ஒரு காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அதை இப்போதைக்கு உணர்ந்து பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கணும், காட்சி எல்லாரும் இது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கவே என் உள் மனசு சொன்னிச்சு, 2 பேருக்கு மறுபடியும் காட்சி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் உள் மனசு சொன்னிச்சு, அதை நான் அப்போவே அங்கேயே சொன்னேன். இப்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக எனக்கு நடந்த ஒரு காட்சி மாதிரி மற்ற மாணவர்களுக்கும், மற்ற கலை பயிற்சி வந்தவங்களுக்கும், பழைய மாணவராக இருந்தாலும் புது மாணவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதை மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாருடைய மனசு அளபாஞ்சிருக்குதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் குரு விசுவாசம், குரு நம்பிக்கை ஐயா மேலே முழுமையாக போட்டு கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் இந்த பிரார்த்தனை செய்யுங்க. அம்மா கண்டிப்பாக காட்சி கொடுப்பாங்க. எதை நினைக்கிறோமோ அது நடக்குன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த கலைப்பயிற்சியில் வந்து நான் ஒவ்வொருத்தருடைய விஷயத்த சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். இந்த கலைப்பயிற்சியில் வந்து நான் குறைஞ்சபட்சம் 1985 இருந்து 86, 85 இருந்து நான் நல்ல குருநாதர் கிடைப்பாருன்னா அலைஞ்சு பார்த்தேன். எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. எங்கே போனாலும் எனக்கு காசு தான், விரயம் தான், செலவு தான். நம்பிக்கை இந்த கலியுகத்துல இப்படி இருக்கிறாரே அப்படின்னு நினைப்பாரு ஐயா. இந்த கலியுகத்துல இப்படி இருந்திருக்கிறியே அப்படின்னு கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாரு. நான் எதுவுமே சொன்னது கிடையாது. நான் எதுவுமே சொல்லவும் மாட்டேன். அப்படி இருந்துட்டேன். இப்ப சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு சொல்றேன். எவ்வளோ குருநாதர்கள் எவ்வளோனாக்கா நான் யாருக்கிட்டையும் நிலையா போயிட்டு நான் கேட்கல. யார் சொன்னாலும் நம்பிடுவேன். நம்பி எவ்வளோ பணம் 10,000, 20,000, 50,000 இப்படியாக குடுத்து நான் வந்து கலை கத்துக்கணுன்ற நோக்கத்துல அலைஞ்சு திரிஞ்ச எங்கேயுமே ஐயா ஒண்ணு என்கிட்ட 5,000, 10,000, 50,000, 1,00,000 குடுன்னு கேட்கல. இந்த சிறிய காணிக்கை தான். அந்த சிறிய காணிக்கையில எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதம், இவ்வளோ பெரிய காட்சி நடந்ததை நான் நினைக்கும் போது எனக்கு வந்து சொல்லி பெருமைப்படுறதா என்னான்னு ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இப்போதைக்கு. ஒரு இப்போ 95 95 இருந்து தான் இந்த கலைப்பயிற்சியில் நான் வந்து எனக்கு ஆர்வம். 1995லேருந்து 2005 வரைக்கும் நான் தேடி அலைஞ்சது எனக்கு விரயம் தானே தவிர மற்றபடி எந்த பலனும் கிடையாது. இதான் உண்மை. யாருமே நான் எந்த குரு நான் இப்போ அங்கே வரும்பொழுது கூட ஆரம்பத்தில் அந்த குருவங்களையும் தீட்சை வாங்குறதுக்கு வரும்போது கூட ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, சும்மா கம்மி காணிக்கை தானே போயிட்டு பார்க்கலான்னு தான் நான் வந்தேன். ஐயா எனக்கு சொன்ன முதல் வாக்கு அந்த அளவுக்கு அற்புதமா இருந்துச்சு. அப்படியே குடும்பத்துல நடந்த விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சொன்னது அவ்வளோ ஒரு அதிர்ச்சியா இருந்தது அந்த விஷயம். அன்னையிலிருந்து எனக்கு இவர்தான் நமக்கு சரியான குருநாதர், இவர்தான் நம்ம வழி நடத்த போகக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த 1 வருஷமா பயணிச்சிருக்கிறேன். இந்த 1 வருஷத்துல நான் கண்ட அற்புதம் காட்சி எனக்கு அந்த கொள்ளிட ஆற்றில் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து முதல் முறை வரும்பொழுது அப்ப என்கிட்ட இருக்கிற தீய சக்தி எல்லாம் போனதை கண்குளர பார்த்தேன். அதுவும் நான் பதிவு போட்டிருந்தேன். 2வது முறை எனக்கு அம்மாவுடைய காட்சி. அப்ப மறுபடியும் நான் அந்த கொள்ளிட ஆற்றில் நடக்கக்கூடிய பயிற்சியும் சரி எல்லா விதத்திலையுமே எனக்கு பயனுள்ளதா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னை போலவே மற்றவங்களும் பயனுள்ள கலை நண்பர்களா மாறணும். எல்லாரும் நல்ல ஒரு கற்கக்கூடிய மாணவர்களா வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா வந்து இப்ப யாருமே வந்து இப்ப திருவள்ளுவர் வந்து திருக்குறளை எழுதிட்டாரே தவிர அந்த திருக்குறளின் அடிப்படையில யாருமே இப்போதைக்கு கிடையாது. 1333 குறளை எழுதி வச்சாரே தவிர ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சு இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சாங்களே தவிர அதன்படி நடத்தலை யாரும். நான் என்னுடைய கருத்து பிரகாரம் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் கேட்டேன்னா ஐயா வந்து திருவள்ளுவர் பாணியில திருவள்ளுவர் பாணியில போறாரு அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு அற்புதமான ஒரு குறள் ஒண்ணு, இனறுத்தும் நாறாம் அலரணிய கற்றது உணர விரித்துரையாதர் ஒருவர் கற்ற கல்வியை பிறருக்கு எடுத்து உரைக்க வேண்டும். இல்லை என்னால் பெண்களின் கூந்தலிலே காலையில் மலர வைத்து மாலையில் குப்பை தொட்டில் போடுவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா வந்து அதன் அடிப்படையில அவர் கற்ற கல்வி அவர் பட்ட சிரமம் அவர் எவ்வளோ சிரமப்பட்டு இந்த கலையில வந்து வந்திருக்கணும் எவ்வளோ சிரமப்பட்டு தான் வந்திருப்பாரே தவிர சாதாரண அவர் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் பட்ட சிரமங்கள் மாணவர்கள் படாத அளவுக்கு நமக்கு ஏதோ திருநெல்வேலி அல்வா மாதிரி நமக்கு இப்போதைக்கு நமக்கு அவர் மந்திரத்தை கொடுத்துன்னு இருக்கிறாரு. நாமளும் அதை பயனடைஞ்சவங்களும் உண்டு, பயனடையாத இப்படி அப்படிமா இருக்கிறவங்களும் உண்டு. அப்படிப்பட்ட இது அப்படிதான் இருக்குது இப்போதைக்கு. ஐயா வந்து அந்த பாணியில போறாரு. ரொம்ப நன்றி ஐயாவுக்கு, கோடான கோடி நன்றி. எனக்கு பேசவே வரல. அந்த அளவுக்கு எனக்கு அந்த கலைப்பயிற்சி எனக்கு கொடுத்தது ரொம்ப இதுவா இருக்குது எனக்கு. மற்றபடி மறுபடியும் இந்த கலைப்பயிற்சியில் உள்ள நண்பர்கள் எல்லாரும் குரு விசுவாசம் வையுங்க. குரு விசுவாசம் நான் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்கக்கூடாது. குரு விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. கண்டிப்பா எல்லாராலையும் தேர்ச்சி அடைய முடியும். எல்லாராலையும் தேர்ச்சி அடைய முடியும். மனசு அளபாஞ்சாலுமே ஒண்ணுமே நடக்காது. இப்ப நான் வந்து அந்த இடத்துல வந்து மனசு அளபாஞ்செல்லாம் இல்லை. என்னைக்கு நான் ஐயாவை நம்பினனோ அன்னையிலிருந்து இந்நாள் வரைக்கும் அந்த முழு நம்பிக்கையோடு தான் நான் வந்து அந்த இடத்துக்கே நான் வரேன். ஒவ்வொரு முறையும் வரேன் அந்த இடத்துக்கு முழு நம்பிக்கையோட தான் வரேன். அது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் முழு நம்பிக்கையை வைங்க. நம்பிக்கை வச்சேன்னா கண்டிப்பா நான் கண்ட ஒரு அற்புதம் உங்களாலையும் காண முடியும்ன்றது நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அந்த அளவுக்கு கண்டிப்பா அந்த அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சி அற்புதமா இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து பயணிக்கணும்.
இந்த கலை பயிற்சியில் எல்லாரும் பயணிக்கணும். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி. அங்கே அந்த கொள்ளிடம் ஆற்றில் நடந்த அந்த பயிற்சியில் வந்து அந்த காட்சியை நான் சொல்ல மறந்துட்டேன். ஒரு 2 கிழவிங்க, ஒரு அம்மா 2 அம்மாங்க வந்து அந்த வழி போனாங்க பாரு. அப்போ ஐயா கூட ஜோக் அடிச்சுட்டு இருந்தாரு. அது தண்ணி அந்த ஓரமா போய் இந்த ஓரமா போகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்தாங்க. அவங்க ஒதுங்கி போனாங்க. அவங்க போன பிறகு தான் எனக்கு இது நடந்தது. அதுக்கு முன்னாடி நானு மந்திரம் எல்லாரும் சொல்ற மாரி தான் நானும் சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு ஒரு அம்மா, அவங்க அந்த கரை ஓரமா ஒரு அம்மா நின்னுட்டு இருந்தாங்க. இதுவும் வழி தெரியாம தான் நிக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நானு நெனச்சுக்கினே தவிர, நான் கண் திறந்து பார்க்கல. அப்ப திடீர்னு அந்த அம்மா சாதாரணமா ஒரு பொம்பளையா தான் நின்னுட்டு இருந்த மாரி எனக்கு தெரிஞ்சுது. திடீர்னு அவங்க உருவமே மாறி போயி, கையில சூளமும், ஒரு சட்டி, சட்டியில நெருப்பு தீ எரியுது. பயங்கர ஆவேசமா அவங்க நிக்கிற மாதிரி நான் இப்ப கண்டேன். இது என்ன இது? யாரோ இது என்னது சாமி மாரி இருக்குது. ஒரு பொம்பள தான் நின்னுருந்தாங்க. திடீர்னு இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு நானு பார்த்தேன். அவங்க நடந்து உள்ள தண்ணிக்குள்ள வந்தாங்க. தண்ணிக்குள்ள வந்து என்ன அப்படியே திடீர்னு அப்படியே கீழ படுக்க வச்சுட்டாங்க. நான் படுத்துன்னு இருந்தேனா என்னான்னு எனக்கு அது தெரியல. என்ன தலைய புடிச்சு கீழ படுக்க வச்சுட்டாங்க தண்ணீல. ஐயோ! அந்த சமயத்துல எனக்கு நல்ல சுவாசம் தான். ஐய்யயோ! தண்ணீல யாரோ அமுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஐயோன்னு கத்துறதுக்கு வாய்ப்பில்ல. அதுதான் அவங்க புடிச்சு படுக்க வச்சது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்ச உடனே அந்த தண்ணி அள்ளி என் முகத்துல தெளிக்கிறாங்க. தெளிச்சிட்டு உடனே இதுதான். இதுவரைக்கும் எனக்கு நல்ல ஒரு இது தெரிஞ்சுது எனக்கு. மேற்கொண்டு விஷயமெல்லாம் வந்து நானு அதன் பிற்பாடு அங்க எனக்கு ஞாபகம் வரல. வீட்டுக்கு வந்த பிற்பாடு அங்க நடந்தது என்னவா இருக்கும்? அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, அந்த தண்ணீல அந்த அம்மா படுக்க வச்சு, அவங்க திடீர்னு அந்த சோளத்த அவங்க கையில உள்ள சட்டிய அவங்க வச்சுக்கிட்டாங்க. அந்த சட்டிய கொடுக்க தான் சுத்தி சுத்தி வராங்க. அந்த சட்டிய வந்து இன்னொருத்தர் கையில குடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெறிகோலத்துல சுத்தி வருது. ஆ சூளத்த என் கையில குடுத்துட்டாங்க. ஒரு கையில சட்டி இருக்குது. ஒரு கையில வந்து இன்னொரு மொந்த மாரி ஏதோ ஒண்ணு இருக்குது. இத 2 அவங்களுக்கு கை திடீர்னு மாறுது. எனக்கு காட்சி குடுக்குறது வந்து நெறைய கை தெரியிற மாரி தெரியுது. சூளம் தெரியுது. சட்டி என்னென்னமோ தெரியுது. இப்படியே எனக்கு அப்படியே கனவுல முழிக்கிற மாரி முக்கிது. அ அந்த சட்டிய எடுத்துட்டு இவங்க ஒவ்வொரு முகத்த சுத்தி அலைஞ்சு பார்த்துன்னு வராங்க. அப்போ "இன்னும் 2 பேர காணோமே" அப்படி "இன்னும் 2 பேருக்கு குடுக்கணும்" அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அததான் நானே சொன்னேன். "இன்னும் 2 பேருக்கு யாருக்கோ குடுக்க போறாங்க" அப்படின்றத நான் அங்கவே சொன்னேன் நானு. அப்போ அந்த க க சட்டிய தான் அவங்க குடுக்குறதுக்கு சுத்தி வந்தாங்க. அ இதான் எனக்கு தெரிஞ்சது. அதன் பிற்பாடு எனக்கு நடந்தது ஒண்ணு எனக்கு தெரியல. அப்புறமா நான் வெளிய கரையில உட்கார்ந்திருக்கும்போது தான் எனக்கு நல்ல சுவாசம் வந்தது. அப்போ அந்த அம்மா உண்மையாகவே இறங்கி, உண்மையாகவே காட்சி குடுத்துருக்கிறாங்கன்றது எனக்கு நம்பிக்கை. நம்பிக்கை கிடையாது. அதான் உண்மை. அப்படி இருக்குது. அதனால கண்டிப்பா மறுபடியும் அந்த ஐயா அவர்கள் அந்த கொள்ளிடம் ஆற்றிலேயே பயிற்சி வைக்கணும்னு நான் விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எனக்கு நடந்த ஒரு அற்புதங்கள் மற்றவங்களுக்கும் நடக்கணும். எனக்கு மேல மேல இன்னமும் வேற என்னென்ன காட்சி குடுக்க போறாங்கன்றது நான் ஆவலோடு இருக்கிறேன் ஐயா.
எனக்கு மறுபடியும் மறுபடியும் ஏதோ ஒண்ணு நமக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அங்க நடந்த காட்சி இதுதான். அந்த 2 பேரு தான் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா, அந்த அம்மா வெளிய போகும்பொழுது, அந்த சட்டி அணைஞ்சு போச்சு. நெருப்பு அணைஞ்சு போச்சு. உள்ளவே அணைஞ்சு போச்சு. அவங்க எரிஞ்ச தீ பட்டுன்னு அணைஞ்சு போச்சு. அணையும்போது அந்த அம்மா வெளிய போகும்போது சாதாரணமா ஒரு பெண்ணாவே போறாங்க. வெளிய போறாங்க. தொடர்ந்து வெளிய போகும்போது எல்லார் மனசும் நான் அலபாஞ்சு இருக்குதுன்னு சொல்லிட்டு நானா சொல்லல. எல்லார் மனசும் அலபாஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கினே அந்த அம்மா போயிட்டே இருக்கிறாங்க. அ இது நான் கடைசி வரைக்கும் கண்குளிர பார்த்த காட்சி இது. இடையில நடந்தது எனக்கு இந்த இது திக்குமுக்காலானது, கண்ணு நிலைச்சு போனது, இதெல்லாம் எனக்கு சுவாசம் கிடையாது. அப்போ அந்த அம்மா உண்மையாகவே இறங்கி, உண்மையாகவே காட்சி குடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். கண்டிப்பா இது நடக்கும். ஐயாவுக்கு நம்ம கோடான கோடி நன்றி சொல்லி அவருடைய பாதத்தில பணிந்து, அ பணிய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு எங்கேயுமே நடக்காத ஒரு காட்சி இது. நான் கண்ட அனுபவத்தில இதுவரைக்கும் நடந்ததும் கிடையாது. இப்ப தான் நடக்கக்கூடிய நடந்து அத வாய்விட்டு சொல்ல முடியாத நிலைமைக்கு நானு தவிச்சுன்னு இருக்கிற மாரி இருக்கிறேன். அப்ப இது ஒவ்வொருத்தரும் நடக்கணும் அப்படின்னு ஐயா மனசுல நினைப்பாரு. எல்லாருமே இது மாரி ஒரு காட்சி குடுத்தா நல்லாருக்கும்னு நெனைக்கிறாரு. நானும் நெனைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு காட்சி குடுக்கணும். குடுப்பாங்க. கண்டிப்பா குடுப்பாங்க. அது நடக்கும். நடக்காத இருக்க வாய்ப்பு கிடையாது. ஐயா அவருக்கு காலை வணக்கம்.